சிஏ அப்டேட் சேனல்லேருந்து எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஐசிஐ ஓல்டு ஸ்கீம்லேருந்து நியூ ஸ்கீமுக்கு கன்வெர்ட் பண்ணவங்க எப்படி நியூ சிலபஸ் புக்கை வந்து ஆர்டர் பண்ணுறது ஐசிஐ ஒஃபிஷியல் வெப்சைட்டில் அப்படின்ற ப்ராசஸை நான் ஸ்டெப் பை ஸ்டெப் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் அண்ட் தமிழில் சொல்ல போகிறேன். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்த வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்களும் அதை மிஸ் பண்ணாமல் பார்ப்பீங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நான் இந்த வீடியோவில் மொபைலில் யூஸ் பண்ணி எப்படி புக் ஆர்டர் பண்ணுறது அப்படின்ற ப்ராசஸ் தான் நான் சொல்ல போகிறேன். ஃபஸ்ட் நீங்கள் மொபைலில் க்ரோம் பேஜ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. க்ரோம் பேஜில் வந்து ICAI.org அந்த வெப்சைட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நான் இப்போ ஸ்க்ரீனில் காட்டக்கூடிய பேஜ் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். அதில் நீங்கள் CDS ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் மாதிரி ஒன்று வரும். அது என்னென்னு நீங்கள் வந்து ஓல்டு ஸ்கீம்லேருந்து நியூ ஸ்கீமுக்கு கன்வெர்ட் பண்ணியிருந்தால் மட்டும்தான் உங்களால் வந்து கூப்பன் வந்து அவைலபிள் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஆக்சுவலி கூப்பனோட பெனிஃபிட் என்னென்னா, இப்போ சப்போஸ் நீங்கள் இன்டர்மீடியேட் ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் குரூப்புக்கு நீங்கள் புக் இப்போ நியூ சிலபஸ் ஆர்டர் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அதனுடைய ஆக்சுவல் ரேட் பே பண்ண தேவையில்ல, 1000 rupees பே பண்ணால் போதும். இதே மாதிரி தான் ஃபைனல் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ஃபவுண்டேஷன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும். ஸோ நீங்கள் இந்த நியூ சிலபஸ் புக் ஆர்டர் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபஸ்ட்டு போய் ஓல்டு ஸ்கீம்லேருந்து நியூ ஸ்கீமுக்கு நீங்கள் கன்வெர்ட் பண்ணிட்டீங்களா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. இல்லை நீங்கள் இன்னும் கன்வெர்ட் பண்ணல அப்படின்னா அது எப்படி கன்வெர்ட் பண்ணுறது அப்படின்ற வீடியோவும் நான் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதனோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் ஒன்ஸ் போய் அதை வாட்ச் பண்ணி கன்வெர்ட் பண்ணிவிட்டு அப்புறம் ஒரு 2-3 days ஒர்க்கிங் டேஸ், மோஸ்ட் ஆஃப் மேக்ஸிமமாக வந்து 7 working days ஆகும். 7 working daysக்குள்ளே கன்வெர்ட் ஆனதுக்கு அப்புறமேட்டுக்கா வந்து நீங்கள் வந்து புக் ஆர்டர் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களால் வந்து கூப்பன் வந்து அவைலபிள் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் இதெல்லாம் படிச்சுட்டு ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு இப்போ நான் காட்டக்கூடிய ஒரு நியூ பேஜ், இந்த பேஜ் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். அதில் கீழே ஸ்டூடெண்ட் கோர்ஸ் புக்ஸ் வியூ ஆல் அப்படின்னு ப்ளூ கலரில் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இன்னொரு நியூ பேஜுக்குள்ளே போகும். அதில் வந்து ஸ்டூடெண்ட் மெட்டீரியல் அகெயின்ஸ்ட் ரெஜிஸ்ட்ரேஷன், அதாவது ப்ராக்கெட்குள்ளே நியூ கோர்சஸ், அதை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு நீங்கள் வந்து ஃபைனலாக ஃபவுண்டேஷனாக இன்டர்மீடியட் ஸ்டூடெண்ட்டான்னு கேட்கும். நீங்கள் எந்த லெவல் எக்ஸாம் எழுத போகிறீங்களோ அந்த லெவல் எக்ஸாமை வந்து நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் மீடியம் சூஸ் பண்ணுறாங்களோ அந்த மீடியம் சூஸ் பண்ணிக்கோங்க. அந்த லாங்குவேஜ் தான் உங்களுக்கு வந்து புக்கு வரும். இப்போ சப்போஸ் நீங்கள் இன்டர்மீடியட் ஆர் ஃபைனல் சூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் குரூப் 1 ஆர் குரூப் 2 எந்த குரூப்புக்கு நீங்கள் ஆர்டர் பண்ணுறீங்க அப்படின்ற, ஆக்சுவலி இதெல்லாமே வந்து ஃபில்டர் தான். இது வந்து நம்ம சர்ச் பண்ணுறத அந்த டைம் வந்து குறைக்கும். ஸோ நீங்கள் இப்படியே வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் இங்கே இருக்க செகண்ட் இமேஜை வந்து நான் கிளிக் பண்ணுறேன். அதாவது INTE 10423 அதை வந்து நான் கிளிக் பண்ணுறேன். நான் அதை வந்து இன்டர்மீடியட் குரூப் 1க்கான புக் செட். அதை நான் கிளிக் பண்ணதுக்கப்புறமா இப்போ நான் ஸ்க்ரீனில் காட்டக்கூடிய இந்த பேஜ் ஓப்பன் ஆகிடும். அதில் வந்து செலக்ட் ஆல் இருக்குது பார்த்தீங்களா, அந்த செலக்ட் ஆலை கிளிக் பண்ணுங்கள். அந்த செலக்ட் ஆல் செலக்ட் ஆல் பக்கத்தில் ஒரு செக் பாக்ஸ் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஹோல் அந்த 3 புக்குமே வந்து உங்களுக்கு வந்து 3 பேப்பர்னோட புக்குமே செலக்ட் ஆகிடும். நீங்கள் அதை ஒன்ஸ் வந்து செக் பண்ணிக்கோங்க, உங்கள் சப்ஜெக்ட் நேம் அதெல்லாம் கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதெல்லாம் செக் பண்ணதுக்கப்புறம் ஆட் டு கார்ட் கொடுத்துருங்க. ஆட் டு கார்ட் கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு க்ரீன் கலர் நடுவில் வந்து மிடில் ஆஃப் தி பேஜில் வந்து க்ரீன் கலரில் இன்டர்மீடியட் கோர்ஸ் ஸ்டடி கிட் குரூப் 1 relevant for May 2024 examination and onwards has been added to your cart வந்துடும். இதே மாதிரி வந்து நீங்கள் செகண்ட் குரூப்புக்கும் கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணிவிட்டு செலக்ட் ஆல் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் ஆட் டு கார்ட் கொடுத்தீங்கன்னா அதே மாதிரி குரூப் 2 கிட்டும் வந்து உங்களோட கார்ட்டில் வந்து ஆட் ஆகிடும். நெக்ஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணுன்னா மேலே வந்து த இன்ஸ்டிடியூட் ஆஃப் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் ஆஃப் இந்தியா அந்த லெட்டர் இருக்குல்ல, அதுக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஒரு 3 லைன் இருக்கும். அந்த 3 லைன் ஆக்சுவலாக அது மெனு. அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா கீழே வந்து இன்னொரு இது கொஞ்சம் மெனு ஓப்பன் ஆகும். அதில் மை கார்ட்டுன்னு இருக்கும். நீங்கள் இப்போ 2 குரூப்புக்குமே நீங்கள் புக் ஆர்டர் பண்ணுறதா இருந்தால் அங்கே 2 நீங்கள் ஆக்சுவலி எத்தனை வந்து ஆட் டு கார்ட் கொடுத்தீங்கன்னா அங்கே அத்தனை நம்பர் இருக்கும். இப்போ நான் வந்து இன்டர்மீடியட் 2 குரூப்புக்கு நான் வந்து ஆட் டு கார்ட் கொடுத்துருக்கேன். அதனால் எனக்கு இங்கே வந்து 2 இருக்குது. இப்போ அந்த நீங்கள் மை கார்ட்டை கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட்டு உங்களுக்கு வந்து நீங்கள் என்னென்ன புக்கெல்லாம் ஆர்டர் பண்ணிங்களோ அதனோட ஃபுல் டீட்டெயில்ஸ் இருக்கும். நீங்கள் அது ஃபுல்லாக ஒன்ஸ் செக் பண்ணிவிட்டு நீங்கள் எண்ட் ஆஃப் தி பேஜ் வந்தீங்கன்னா உங்களோட டெலிவரி அட்ரஸ் இருக்கும். அந்த டெலிவரி அட்ரஸில் நீங்கள் சப்போஸ் எடிட் பண்ணோம் அப்படின்னா இங்கே மேலே ப்ளூ கலரில் எடிட்னு இருக்குது. நீங்கள் அந்த கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் எடிட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் அதை எடிட் பண்ணி சேவ் பண்ணதுக்கப்புறம் கீழே வந்து பேமெண்ட் சம்மரி இருக்கும். அந்த பேமெண்ட் சம்மரியில் பார்த்தீங்கன்னா இங்கே கூப்பன் அவைலபிள் அப்ளை நவ், இந்த கூப்பன் அவைலபிள் தான். நீங்கள் ஓல்டு ஸ்கீம்லேருந்து நியூ ஸ்கீமுக்கு கன்வெர்ட் பண்ணால் மட்டும்தான் இந்த ஆப்ஷன் உங்களுக்கு வந்து எனேபிள் ஆகும் பேஜில். ஸோ இப்போ நீங்கள் அப்ளையர் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, கூப்பன் வந்து ஒரு பர்சனுக்கு வந்து 1 time தான் அப்ளை பண்ண முடியும். இப்போ ஃபவுண்டேஷன் பார்த்திங்கன்னா நீங்கள் ஃபவுண்டேஷன் லெவலுக்கு 1 time தான் கூப்பன் அப்ளை பண்ண முடியும்.
நெக்ஸ்ட் இன்டர்மீடியட் லெவலில் பார்த்தீங்கன்னா ஒன் டைம் தான் அப்ளை பண்ண முடியும். அதனால் நீங்கள் கூப்பன் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் முன்னாடி மேலே இருக்கக்கூடிய புக்ஸ் எல்லாமே கரெக்டாக உங்கள் குரூப்புக்கு தானா, அது கரெக்டாக வந்து மே 2024 எக்ஸாமுக்கு தான் ரெலவெண்ட்டாக இருக்கா, அதே மாதிரி எல்லா மாடியூல்ஸுமே வந்து அதில் செலக்ட் ஆகிடுச்சா அப்படின்றத ஒன்ஸ் செக் பண்ணிவிட்டு நீங்கள் அப்ளை ஹியர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே ஆர்டர் டோட்டல் 6565 இருக்குல்ல, அந்த இடத்துல வந்து 1000ன்னு வந்துடும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் ப்ரொசீட் டு பே கொடுத்துட்டு நெட் பேங்கிங் நீங்கள் பண்ணிட்டா அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு மெயில் வரும் அண்ட் ட்ராக்கிங் ஐடி அதெல்லாம் வரும். நீங்கள் அதை பார்த்து செக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு நீங்கள் வந்து புக்கை வாங்கிக்கலாம். ஸோ அவ்வளோதான், நம்ம வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரோ சிஏ பண்ணிகிட்ருக்காங்க, அவங்களும் வந்து புக் ஆர்டர் பண்ண ஆனால் தெரியல அப்படின்ற ஒரு நீட்டில் இருந்தால் அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், போய் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அண்ட் லாஸ்ட்டாக நன்றி, வணக்கம்.